ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் ஸ்குட் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் எத்தனை ரவுண்டு சர்வே பண்ணுறேன் அப்படின்றத. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட பாவிகளா, என்னடா மொட்டை மண்டியாக இறக்கி விட்டீங்க? ஹேர் வச்சேனடா. ஒருவேளை நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குமோ? நெட்வொர்க் ப்ராப்ளம்னா திடீர்னு அடித்து பற்றிடுவாங்க, அதான் யோசிக்கிறேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மொதல் ரவுண்டுக்குள்ளே போயாச்சு. மொதல் ரவுண்டு ரெட் லைட் க்ரீன் லைட்டு. இன்னும் இந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகலை போல். இன்னும் 15 செகண்டு கிட்டே இருக்குது. பார்க்கலாம் இந்த ரவுண்டை, ஃபஸ்ட்டு ரவுண்டே ஜெயிக்கிறோமா அப்படின்றத. ஓகே, இப்போ தாங்க பொம்மை திரும்புது. கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவன் என்னென்னா திரும்பி நின்றுட்டுருக்கியான். ஒரு வழியாக நம்மளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிண்ட்டெல்லாம் இருக்குங்க, ஆனால் ஒரு அளவுக்கு தான் ஸ்ப்ரிண்ட்டு பண்ண முடியும் போல். சரி, க்ரீன் லைட் வந்துருச்சு, இப்போ ஸ்ப்ரிண்ட்டு பண்ணி போயிடலாம். ஓகே, அவ்வளோதான், பாதி ஸ்ப்ரிண்ட்டை தீர்த்துட்டேன். என்னன்னு தெரில, இந்த ஈஸியான கேம்லலாம் நிறையா பேர் சாகுறாங்க. சொல்லப்போனால் நானே நிறையா தடவை செத்துருக்கேன். ஓகே, ரெட் லைட்டை போட்டாங்க, ஸ்ப்ரிண்ட்டை வேறு தீர்த்துட்டேன். இப்போ தான் மனசு குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம எத்தனாவது இடத்துல போகிறோனோ? அஞ்சாவது இடத்துல போகிறோன்னு நினைக்கிறேன். இல்லை, நமக்கு முன்னாடியே நிறையா பேர் ஓடுறாங்க. நல்ல வேலை நிப்பாட்டினேன், ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டேன். ஒரு செகண்டு லேட்டாக நிப்பாட்டியிருந்தாலும் கதையை முடிச்சிருப்பாங்க. இப்போ ஓடிடலாம். எதுக்கோ முன்னாடியே நின்றுக்கோ. ஓடிட்டு இருக்கும்போது ரெட் லைட்டை போட்டாங்கன்னா கதை முடிச்சு. மொதல் ரவுண்டே தோற்று அசிங்கப்பட வேணாம். என்னை பொறுத்தவரையும் ஸ்குட் கேம்லேயே ரொம்ப டஃப்பான கேம்னால் அந்த கிளாஸ் பிரிட்ஜு மாதிரி இருக்கணும், அந்த கேம் தான் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா அது எனக்கு சுத்தமாக விளையாட வராது. நான் எந்த சைடு குதிச்சாலும் செத்து போயிடுவேன். அந்தளவுக்கு மோசமாக எனக்கு லக்கே இல்லாத கேம் தான் அந்த கேமு. சரி, இப்போதைக்கு நம்ம கோட்டை தாண்ட வேணாம், கடைசியாக தாண்டலான்னு பார்க்குறேன். கடைசியாகவே தாண்டுவோம். இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது, 40 செகண்டு கிட்ட. அதுக்குன்னு ரிஸ்க் எடுக்க வேணாம். ரிஸ்க் எடுத்தாலே நம்ம கதையை முடிச்சு விட்ருவாங்களே. ஓகே, நம்ம இந்த சைடு வந்தாச்சு. மொதல் ரவுண்டு ஜெயிச்சாச்சு. சரி, இந்த மரத்தில் ஏறுவோம். மரத்தில் ஏற முடியலங்க. மரத்தில் ஏறினா மண்டை தட்டுப்படுது. அட பாவிகளா, மொட்டை மண்டை வைக்கும் போதே நினச்சேன்டா இப்படி தான் நடக்கும்ன்ட்டு. சரி, மொதல் ரவுண்டை வெற்றிகரமாக முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு, அதாவது செகண்ட் ரவுண்டை நோக்கி மொட்டை மண்டையை போயிட்டுருக்கியான். நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஸ்பீடாக வந்தியா, என்னன்னு தெரில, ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு போயிட்டியா. மொதல் ரவுண்டு மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். சரி, இப்போ ரெண்டாவது கேமுக்குள்ளே வந்தாச்சு. திடீர்னு இந்த இடத்த பார்க்கவும் திரும்ப ரெட் லைட் க்ரீன் லைட்டுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா புரிஞ்சு இந்த இடம்ன்ட்டு. ஓகே, இதில் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை அவங்களா தருவாங்களான்னு தெரில. அப்படி அவங்களா தந்தால் கூட இந்த கொடையை மட்டும் தந்துடக்கூடாது. என்னடா லைட்டாக தாங்கினதுக்கே மேலே வந்துட்டு. சரி, திடீர்னு கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேலே தானேங்க இருந்து. ஓகே, சர்க்கிள் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்பீடாக முடிச்சிடலாம். ஸ்பீடாக முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம்தான். என்னது, என்னடா சோழியை முடிச்சிட்டிங்க? நான் ஒன்றுமே பண்ணலையேடா, சுப்பாடி நின்றுட்டேங்க. நான் கூட கதையை முடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன். திடீர்னு கேம் ப்ளே பாஸ்டுன்னு வந்துச்சு. என்னன்னு தெரில, மண்டேல முடியல, கேம் ப்ளே பாஸ்டுன்னு வருது. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சனால நிறையா பேர் செத்துட்டாங்க. அதனால் பேங்க்கில் இன்னும் கொஞ்சம் காசு ஏறி இருக்குது. அதாவது நம்ம பேங்க்கில் இல்லை, பிக்கி பேங்க்கில். ஓகே, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்க என்னென்னா இவங்களுக்குள்ளேயே அடிச்சிட்ருக்காங்க. இந்த ஸ்குட் கேமில் என்னென்னா பெட்டு இத்தனோண்டா இருக்குது. மற்ற கேம்லலாம் மேலே ஏறி நின்றுக்கலாம். இங்கே என்னென்னா கொச்சா முச்சான்னு அடி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம மேலே ஒரு அடி படலை, எதையுமே தொடாமலேயே அடிக்கிறியா இவன். அப்படின்னா யார் பக்கத்தில் போனாலும் நமக்கும் அடி விழுகும் போல். சரி, அப்படின்னா பார்த்து தான் இருக்கணும் போல். சரி, இப்படி ஜம்ப் பண்ணியே கொஞ்ச நேரம் சர்வே பண்ணலாம். சூப்பர் அடி, ஒரு வழியாக முடிஞ்சுங்க. ஒரு அடி கூட என் மேலே படலை, ஏன்னா தப்பிச்சு ஓடிட்டு இருந்தேன். சரி, இப்போதைக்கு அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். அடுத்த ரவுண்டு என்னன்னா எனக்கே தெரில, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, போய் பார்த்துக்கலாம். என்ன ரவுண்டாக இருக்கும் இந்த ரவுண்டாங்க? அந்த கயிறை பிடிச்சி இழுப்பாயினே. ஓகே, இதில் டீம் நம்ம தான் பிரிக்கணுமா? அப்படின்னா அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் போய் நின்றுவோம். சரி, அங்கே தான் நிறையா பேர் ஓடுறாங்க, பேசாமல் அங்கேயே போய் நின்றுவோம். அவங்க பிரிப்பாங்களா இல்லை நம்மளே பிரிஞ்சு நின்றுக்கலாமான்னு தெரில. அப்படி நம்மளே பிரிஞ்சு நிற்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்களே தான் பிரிச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, நமக்கு ஏற்ற மாதிரி வராது. இதில் நம்ம மட்டும் புல் பண்ணால் பத்தாது, நம்ம டீமில் இருக்க எல்லாருமே நல்லா புல் பண்ணணும். இல்லைனா எல்லோரும் சேர்ந்து சாக வேண்டியதா. ஓகே, நான் இப்போதைக்கு கரெக்டாக தான் தொட்டுட்ருக்கேன்.
ஆனால் கதை முடிஞ்சாலும் முடிஞ்சிரும் போல். சரி, நம்ம லைட்டாக இழுத்துட்ருக்கோம். இன்னும் 5 செகண்டு தாங்க இருக்குது. யாருமே விழுகலை அப்படின்னா எல்லார் கதையும் முடிச்சு விட்ருவாங்களா என்னன்னு தெரில. ஐயையோ, எல்லார் கதையும் முடிச்சு விட்டாங்கன்னா அவ்வளோதானே. சுப்பாடி யாரையுமே கொல்லலை, நல்ல வேலை. நம்மளும் ஜெயிச்சாச்சு, அந்த டீமும் ஜெயிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு விளாட்ணும். அதுக்கு முன்னாடி இங்கே இத்தனை ஃபோட்டோ இருக்குல்ல, இதில் நம்ம ஃபோட்டோவும் இருக்கும். அதுலேயாவது முடி இருக்கா அப்படின்றத பார்ப்போம். எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த இருக்குங்க, இதுலையாவது முடி வச்சுருக்காங்களே, நல்ல வேலை. அப்படின்னா எனக்கு மட்டும்தான் இப்படி காமிக்குது போல். நல்ல வேலை, மற்றவங்களுக்கு முடியோடு காமிச்சிச்சு. அப்புறம் மொட்டை மண்டியை பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்க. சரி, இப்போதைக்கு அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். ஓகே, அடுத்த ரவுண்டு என்னென்னா மார்பிள்ஸ் அப்படின்ற ரவுண்டு. இது வேற ஒரு மாதிரி லக்கு சம்மந்தப்பட்ட கேம் ஆச்சு. நமக்கும் லக்குக்கும் சுத்தமாக ஆகாது. சரி, பார்க்கலாம், நமக்கு தெரிஞ்ச வரையும் விளாட்லாம். இப்போதைக்கு எதையாவது சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் 2 சூஸ் பண்ணேன். பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஆமாங்க, கரெக்டாக வச்சாச்சு. நமக்கு 2 கோழி குண்டு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் சூஸ் பண்ணேன். இதுவும் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, 3 கோழி குண்டு. நானாவது 2 தான் எடுத்தேன், 3 பிடிங்கிட்டியா. இப்போ பார்த்தீங்கன்னா 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஜெயிச்சா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஓகே, 3 கோழி குண்டு வந்துருச்சுங்க. இப்போதைக்கு நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆடை சூஸ் பண்ணியிருக்கேன். போன தடவை ஈவனில் சூஸ் பண்ணி தான் பிடிங்கிட்டியா மொத்தத்தையும். திரும்பவுமா இன்னும் 2 பிடிங்கிட்டியாங்க. ஓகே, அப்படின்னா அவன்கிட்ட தான் இப்போ அதிகமாக இருக்குது. என்கிட்ட 7 தான் இருக்குது. அட்ட பாவிகளா, கதையை முடிச்சு விட்ருவான் எப்போ இப்படியே போனால். சரி, இப்போ திரும்ப ஒரு நம்பரை பெட் பண்ணிட்டேன். இதுவும் கரெக்டாக இல்லாட்டி நம்ம கதை முடிஞ்சிடும். சரி, என்னடா எந்திரிச்சிட்டேன். ஓ, டைம் முடிஞ்சுங்க. நான் கூட டைம் முடிஞ்சால் 2 பேர் கதையும் முடிச்சிடுவாங்க நினச்சி. பரவாயில்லையே, இந்த கேம் நல்லாயிருக்கு. 2 பேருமே சர்வே பண்ணிட்டோம். சரி, இப்போ அடுத்த கேம். இந்த கேம் என்னன்னு தெரில, இன்னொரு டோர் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த டோருக்கு அந்த சைடு என்ன கேம் இருக்குன்னு தெரில. கிளாஸ் பிரிட்ஜா? அட பாவிகளா, கிளாஸ் பிரிட்ஜு தாங்க. இதில் போகிறதுக்குள்ளே தலை வெடிச்சிருமே. சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஆளை அனுப்பி விட்டுட்டு தான் நம்ம விளாட்ணும். ஏன்னா எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. இவங்க கூட அப்படி தான் பண்ணுவாங்க. சரி, அவனையாவது பற்றி விட்டுட்டு நம்ம போயிடலாம். பாதி பிரிட்ஜை பார்த்திங்கன்னா நமக்கே தெரிஞ்சிடும் போல், அந்தளவு உடச்சி விட்டாங்க. அப்படின்னா கொஞ்சோண்டு பிரிட்ஜை கிராஸ் பண்ணாலே போதுங்க. அப்படின்னா ஈஸியாக போயிடலாம் போல். சரி, நில்லுங்க பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு போகிறான்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு போனவொடனே செத்துட்டியா? சூப்பரு, நமக்கு நல்ல வேலை வழியை காமிச்சிட்டு செத்தியா. இப்போ இந்த சைடு போயிட்டு அவங்க போட்டு பொறுமையாகவே போவோம். அப்புறம் நம்மளே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஓகே, இங்கிட்ட விழுந்து செத்துட்டியாங்க. 3 இது தொடர்ந்து வந்துச்சு. 4வது இது தொடர்ந்து வரும்னு அதில் போய் குதிச்சிட்டியா. சரி, அவன் செத்துட்டியா. ஓகே, அடுத்து போக மாட்டுறாங்களே. போங்கடா, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் தான் இருக்கோமா, அதான் போக மாட்டுறாங்க. ஓகே, இன்னும் எத்தனை கிளாஸ் இருக்குன்னா 3 கிட்ட தான் இருக்குது போல். இந்த 3 இது பண்ணாலே நம்ம பேரில் ஈஸியாக. சரிங்க, இப்போதைக்கு ஒருத்தர் செத்துட்டியா. இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவங்கள வச்சு 2 இதை கடந்துட்டோன்னா முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, அவ தாவ போறியாம் போல். செத்துட்டியாங்க. சூப்பரு, இப்போ நம்ம வழியை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்று, இதை மட்டும் தாண்டிட்டோன்னா அடுத்து எல்லாமே நமக்கே தெரியும். சரி, இவன் போக மாட்டுறானே, நம்மளும் போவேண்ணா. அப்புறம் நம்ம கதை முடிஞ்சுன்னா நம்மளால் திரும்ப வர முடியாது. ஓகே, திரும்ப முதலேருந்து வரணும். நிறையா ரவுண்டை ஜெயிச்சு ஒரு வழியாக அவன் போயிட்டியாங்க. அதுவும் கரெக்டானதை கண்டுபிடிச்சி போயிட்டியா. இன்னும் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நான் கோன்னு சொன்னோன்னே தான் போனியா, அது வரையும் அவன் பேசாட்டிக்கு இருந்தியா. சரி, இப்போதைக்கு அவ்வளோதான், தாண்டியாச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லாமே எனக்கு தெரியும். இவ கீழே விழுந்துருப்பியாங்க. ஜஸ்ட்டில் விழுந்திருந்தால் நம்மளே எல்லாம் மேட்சே ஜெயிச்சிருக்கலாம். ஓகே, இன்னும் 3 தான். இந்த 3மே நமக்கு தெரியும். சரிங்க, தாவி பேயாச்சு. ஓகே, ஃபைனல் ரவுண்டுக்கு நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். 2 பேர் இருக்கோன்னு பார்த்தா 3வது ஒருத்தர் இருக்கியாங்க. இவன் அப்பா அதை செத்தவன் திரும்ப ரிவைவ் ஆகி வந்துட்டியான் போல். நம்மளும் ரிவைவ் ஆகலாம், ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. சரி, இப்போ அடுத்த ரவுண்டு, அதாவது கடைசி ரவுண்டு தான் ப்ளே பண்ண போகிறோம். என்னடா அது, திரும்ப க்ரீன் லைட் ரெட் லைட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. அட பாவிங்களா, அப்படின்னா 3 பேருமே ஈஸியாக ஜெயிச்சிடலாமே. எனக்கு புரியலைங்க, திரும்ப இதையே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை மண்டை கோளாறு ஆயிடுச்சோ. சரி, பார்க்கலாம். மழை வேறு பெய்யுது இதில். ஓ, ஸ்குட் கேமா? நான் திடீர்னு பார்க்கவும் க்ரீன் லைட் ரெட் லைட்டுன்னு நினச்சேன். ஏன்னா அந்த கிரவுண்டில் தான் இதை வச்சுருக்காங்க. எடுத்தோடனே அடிச்சு விட்டாங்களே.
சரி இப்போ அடுத்து கொஞ்சம் தூரம் போய் ஃபஸ்ட்டு இவனை வெளியில் தள்ளி விடுவோம். ஓகே, புஷ்ஷுன்னு தொட்டு அவன் விழுக மாட்டியான். ஆனால் என்னை மட்டும் அடித்து பறக்க விட்றாங்க. சரி, அவ்வளோதான், வெளியிலேயே பற்றி விட்டாங்க. கதையவே முடிச்சிட்டாங்க. போங்கடா நீங்களும் உங்கள் கேமு. நான் அடித்து ஒன்றும் ஆகலை. சரி அதை விடுங்க, என் கதையை முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க இந்த ரவுண்டில் சுத்தமாக அடிச்சுக்கலை. ஒருத்தன் கூட அடிச்சுக்கலை. கடைசியாக ஒருத்தன் மட்டும் சும்மா கீழே விழுந்திருப்பியான். மற்றபடி இந்த கேமில் சுத்தமாக எவனுமே அடிச்சுக்கலை. அப்படியே 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க கடைசியில். இப்படியே என்னையே ஜெயிக்க வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பாரு.